जेवढं अनंतानंत सिद्धपरमेश्वरी भगवान की जय, जेवढं 2400 तीर्थंकर भगवान की जय, समस्त आचार्य संघ की जय, जेवढं सृष्टि जगतगुरु कर्म ईश्वरी चारित्र भट्टारक महास्वामी जी की जय, समस्त भट्टारक स्वामी जी की जय, मेर्चुतामर जनकंजी मठ सृष्टि लक्ष्मी सेन भट्टारक महास्वामी जी की जय, स्वामी जी की जय। ओम नमो रिहंतानु नमो सिद्धानु नमो आयुर्यानु नमो वैचायनु नमो लोयसवसानु चत्तारि मंगलम अरिहंतामंगलम सिद्धामंगलम साधुमंगलम केवली बनतोतम नमो चत्तारि लोकतमा अरिहंतालोकतमा सिद्धालोकतमा साधुलोकतमा केवली बनतोतम लोकतमा चत्तारि शरणं भवस्यामि अरिहंते शरणं भवस्यामि सिद्धे शरणं भवस्यामि साधु शरणं भवस्यामि केवली बनतोतम नमो। இப்பொழுது நம்ம அனுபவஸ்தரான அவருடைய பதவி காலத்தில் கலெக்டர் கூட பிஆவாக இருந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் வழியில் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை நம்ம சமண சமுதாயத்துக்கு கூட பல காலமாக அவர் வழிகாட்டுதலாக இருக்கிறார். அதுவும் எங்கள் அரியந்திய விஷயத்திற்கு முதலேருந்தே அவர் எங்களுக்கு ஒரு அட்வைசர் அந்த வழிகாட்டுதலாக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீமான் ஸ்ரீ வர்தமான் திருச்சி அவர்கள் இப்போ அவருடைய கருத்தை கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ்நாடு சமண பேரவை ஃபவுண்டேஷன் இதை சுவாமிஜி அவர்கள் துவக்கியுள்ளார்கள். இது மிகவும் நீண்ட நாளைக்கு முன்பிருந்தே இது போல் ஒரு அமைப்பு தேவை என்று கருதி பலமுறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது பிறகு தற்பொழுதுதான் காலம் கணிந்திருக்கிறது. இந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நம் சமுதாயத்திற்கு மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து நம் சமுதாயம் முன்னேற வழிவகை செய்துவிடும்படி உங்கள் அனைவரையும் சமூக பேர் மக்கள் அனைவரையும் வழங்கி விலகி கேட்டுக்கொள்கிறேன். இது ஏதாவது கருத்துகள் தேவை இருப்பின் இதை நான் எனக்கு மூலியமாக நான் உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் மிக சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிற்கே முன்னிலையில் ஏன் நம்ம இந்தியாவிற்கே முன்னிலையில் அது இதுவாக அமைய வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தலைவர் ஜே பொன்னையன் துணைத் தலைவர் வர்தமான திருச்சி ஓ விஜயன் பொன்னூர் செயலாளர், ஜே ராஜசேகரன் மறைமலை நகர் பொதுச் செயலாளர், பா அசோக் புழல் சென்னை துணை செயலாளர். அவங்க ஃபாதர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நெக்ஸ்ட் கையெழுத்துடுவார். பா துரைசாமி செஞ்சி பொருளாளர், இப்பொழுது தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் என்று இது புதிதாக இன்று முதல் தொடங்குகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம சமண மதம் என்ற நம்ம சமுதாயம் ரொம்ப குறைவாக உள்ளது. முதல்ல எல்லாம் விவசாயிகளாம் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. அந்த விவசாயத்திலேருந்து அவ்வளோ முன்னேற்றம் யாரும் முடியல. இப்போ தான் சில பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய பதவி போய்கின்னு இருக்கிறாங்க, சில பேர் சில பிஸ்னஸ் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் கூட எவ்வளோ கிராமத்தில் இன்னும் முன் வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவுற மாதிரி இந்த ஃபவுண்டேஷனை எங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் உங்களுக்கெல்லாம் வழி வகுத்து கொடுத்து உள்ளோம். நீங்கள் எல்லாம் இதில் எந்த விதமான ஈகோ இல்லாமல், ஒருத்தவங்களுக்கு விரோதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து
இந்த ஃபவுண்டேஷன் நல்லபடியாக நடத்தி இதில் பல ஃபண்டுகளை டொனேஷன்களை வர வைத்து, ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ தர்மம் செய்யக்கூடிய தர்மாத்மங்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களை சரியாகி பயன்படுத்தி இந்த நம்மளுடைய சமுதாயத்துக்கு பல வழியில் அவங்க சேவை பண்ணி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நம்மளுடைய சமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட ரொம்ப சுகமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், அவங்களுடைய சந்ததிகளுக்கு கூட வருங்காலத்தில் ஒரு நல்ல வழியில் நடக்கணும்னு சொல்லி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் கூட தீர்த்து வைக்கிற அளவுக்கு இந்த ஃபவுண்டேஷன் நல்லபடியாக செயல்படப்படும் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு நாங்கள் தெரிந்து வச்சு ஆசீர்வதிக்கின்றோம். நீங்கள் எல்லாம் முன்னாடி தர்ம வழியிலே நடக்கணுன்றது எங்களுடைய ஆசீர்வாதம். எவ்வளோ நேமிநாத பகவானிக்கு ஜெய். பொன்னையன் தீர்மானத்தை படித்து விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ தவளகிரி சுவாமிஜி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தமிழ் சமண பேரவை டிஎஸ்பிஎஃப் அறக்கட்டளையில் அரங்காவலர் ட்ரஸ்டீஸ் கூட்டம் ஸ்ரீ கஷேத்திர அரகந்தகிரி திகம்பர ஜெயின் மடத்தில் திருமலையில் 20/9/24 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இன்று அதன் நிறுவனர் மற்றும் அரங்காவலர் ஸ்ரீ ஸ்ரீ தவளகிரி சுவாமிஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கீழ்கண்ட தீர்மானங்கள் அனைத்தும் அரங்காவலர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1. தமிழ் சமணர் பேரவை ஃபவுண்டேஷன் டிஎஸ்பிஎஃப் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு அதை வழிநடத்தும் விதமாக சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல் தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் 2. இந்த ஃபவுண்டேஷன் பான் கார்டு பெற்று தேசிய அல்லது தனியார் வங்கியில் கணக்கு ஆரம்பிக்க இன்று தீர்மானிக்கப்பட்டது. வங்கி கணக்கு ஆரம்பித்தவுடன் அனைத்து நிர்வாகங்களும் பங்களிப்பாக ரூபாய் 5 லட்சம் அந்த கணக்கில் தீர்மானம் 3. இந்த ஃபவுண்டேஷன் சிறப்பாக செயல்பட அதனுடைய நிர்வாகிகளாக கீழ்கண்ட நபர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதல் நபராக ஸ்ரீ தவளகிரி சுவாமிஜி நிறுவனர் ட்ரஸ்டி. இரண்டாவது நபராக ஜே பொன்னையன் தலைவராக ஆரம்பி. மூன்றாவது நபராக சா வர்த்தமானன் திருச்சி துணைத் தலைவர் மற்றும் ஆலோசகர். நான்காவது நபராக உ விஜயன் பொன்னூர் செயலாளர். ஐந்தாவது நபராக ஜே ராஜசேகர் மலைமலை நகர் பொதுச் செயலாளர். 6 பா அசோக் குமார் புழல் துணை செயலாளர். 7வது நபராக பா துரைசாமி செஞ்சி பொருளாளர். மேற்கண்ட பதவிக்கு உரியவர்கள் அனைவரும் சுவாமிஜி அவர்களின் முன் பதவியேற்று உறுதிமொழி எடுத்தனர். மேலும் தேவைப்படும் நிர்வாகிகள் நியமனம் அடுத்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும். மாதந்தோறும் கூட்டம் நடத்தி தீர்மானங்கள் இயற்றப்படும். மென்மேலும் சேவைகளை செய்திட முடிவெடுக்கப்பட்டது. அனைவரும் சுவாமிஜி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். இக்கூட்டத்தில் இயற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அனைத்து அரங்காவலரின் கையொப்பமும் பெறப்பட்டது. நன்றி. பிறகு செயல்படுத்தப்படும் உள்ள அறிக்கைகள். ஏழை எளிய சமண மதத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு பெற முயற்சி செய்து தரப்படும். சிறுபான்மையினருக்கு அரசு மூலமாக பெற வேண்டிய அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தரப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமணர்களுக்கு மருத்துவ முகாம் வசதி செய்து தரப்படும். ஆண்டுதோறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும். மேற்படிப்புக்கு படிக்க மாணவ மாணவியர்களுக்கு உதவி செய்து தரப்படும். நம் சமண மக்களுக்கு எந்த ஓர் பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் மூலமாக சட்ட உதவி செய்து தரப்படும். ஜினாலயங்களின் திருப்பணிகளுக்கு தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் மூலமாக முடிந்தவரை உதவி செய்து தரப்படும். முக்கியமான சித்த கஷேத்திரங்களை தரிசனம் செய்ய இயலாமல் இருக்கும் ஏழை எளிய சமணர்களை இலவசமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்து தரப்படும். ஏழை எளிய சமணர்களுக்கு மாதந்தோறும் முடிந்தவரை இலவசமாக அரிசி வழங்கப்படும். நம் சமணர்களின் எந்த ஒரு முக்கிய நிகழ்வாக இருப்பின் அதை நம்முடைய தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் மூலமாக சமண மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு உதவி செய்யப்படும். மற்றும் ஆண்டுதோறும் ஒருமுறை சமணர்கள் மாநாடு நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.